சிவன் பெருமாள் வாங்க 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 ஐயா வாங்க ஐப்பசி மாசத்துக்கு முன்னாடி எனக்கு 2 காலம் திடீர்னு வராத போயிடுச்சு. 1க்கு 2க்குலாம் எங்க வீட்டுல தான் கூட்டின்னு போய் விடுவாங்க. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னே கருப்புசாமி இருக்கிறத ஒரு நண்பர் சொன்னாரு. நான் மறுத்துட்டேன். ஆனா இந்த ஐப்பசி மாசத்துக்கு முன்னாடி என்ன அவரே மறுபடி வாப்பா கோயிலுக்கு போலாம், நீ வந்தீங்கன்னா நல்லா ஆயிடான்னு சொன்னாரு. சுத்தமாவே நடக்க முடியல சாமி. என்ன எங்க வீட்டுக்காரி இன்னும் ஒரு ஆள்ல தூக்கின்னு தான் வந்தாங்க வண்டியில. இப்ப நல்லா இருக்கு சாமி. அன்னைக்கே வந்ததும் கருப்புசாமி ஆளுங்களை விட்டு வாழ வைக்கும் வண்டி தவிர கருப்புசாமியை தவிர எனக்கு யாருமே இப்ப கதி இல்ல சாமி. அந்த அளவுக்கு நல்லா இருக்கிறேன் சாமி. நல்லா நடக்கிறேன் சாமி. சத்தியமா நல்லா இருக்கிறேன் சாமி. என்ன ஒண்ணு இந்த இடுப்பு தான் கொஞ்சம் வராது இருக்கு. அது கூட சாமி இன்னைக்கு அமாவாசைக்கு உன்னை பார்த்து நான் அனுப்புறேன்னு சொல்லிச்சு. அது ராத்திரில இருந்து கொஞ்சம் சுமார் ஆயிடுச்சு. சுத்தமாக நடக்க முடியல சாமி. கோல் ஊனின்னு தான் வந்தீங்க, நிறைய பேத்துக்கு தெரியும். இப்ப நான் நல்லா இருக்கிறேன் சாமி. அரோகரா. இந்த கோயிலுக்கு வரும்போது நான் ரொம்ப முடியாம இருந்தேன். என் ஆத்துல சமயபுரம் நடவாயணம் போயிட்டு ஆத்துல விழுந்து முதுகெலும்பு கிராக் ஆயிடுச்சு. அங்க இருந்து ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இன்னும் நீ 6 மாசத்துக்கு பெட்ல தான் இருக்கணும், எந்திரிச்சு உட்கார கூட முடியாது, எந்திரிச்சு உட்கார கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்திரிச்சு நடக்க முடியாது சாமி. உட்கார கூட முடியாதவன் இருந்தேன். 1க்கு 2க்குலாம் அங்கேயே தான் எல்லாமே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப எங்க அப்பா இருந்துட்டு கோயிலுக்கு கூட்டி போகணும் டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் வந்துட்டு அதெல்லாம் முடியாதுங்க, இப்போதைக்கு எங்கேயும் அனுப்ப முடியாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு டாக்டர் டிஸ்சார்ஜ், நீங்க வீட்டுக்கு கிளம்பி போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வாரமே எந்திரிச்சு உட்காரவே முடியாம இருந்தேன். கோயிலுக்கு போலான்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி எந்திரிச்சு எங்க அப்பாவை பிடிச்சிட்டு இடுப்புலயும் கழுத்துலயும் பெல்ட் போட்டிருந்தேன் சாமி. ஆமா சாமி. அப்படி இருந்தே படுத்ததாக சாமி கிடக்கணும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் நடக்க எங்க அப்பா பிடிச்சிட்டு நடந்த சாமி. நானே சாமிக்கு மாலையை போட்டு நானே சாமி கால் விழுந்துட்டு போனேன் சாமி. அதுக்கப்புறம் சாமி கொடுத்த பச்சை வந்ததுல இருந்து ஒரு மாத்திரை கூட முழுங்கல, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கல. எல்லாமே சாமி கிட்ட தான் எல்லா இதுதான் பச்சையில தான் எலுமிச்சங்க கனி தான் சாப்பிட்டேன். இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி. இப்ப நல்லா இருக்கேன் சாமி. சத்தியமா சாமி, என் தாய் மேல சத்தியமா நல்லா இருக்கேன் சாமி. என்னை காப்பாத்த வாழைக்கு வேண்டி வர கருப்பசாமி தான் என்ன காப்பாத்தணும். நேரம் நிக்காதீங்க. நான் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் சாமிகிட்ட மரியாதை எல்லாம் பேசினதுக்கு அவர் என்ன மன்னிச்சுக்கணும். நான் 2 வருஷமா போகாத கோயில்ல ஆஸ்பத்திரி இல்ல. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி என் கால் 2ம் வரல. ஒரு கால் நீட்டபடியே தான் இருந்தது, மரத்து போன மாதிரி இருந்தது, ஒண்ணுமே முடியல. நேத்து எனக்கு நம்பிக்கையே இல்லை வந்ததுல இருந்து. நான் எழுத்து கூட பேசிட்டேன், அதை கூட பொருட்படுத்தாம காலை சரி பண்ணி விட்டாரு.
வாழ வைக்க வண்டி சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுவார். சாமி கருப்பு சாமிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சாமி. எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு மேல இந்த சன்னதிக்கு வந்த சாமி என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு. அவனுக்கு கால் வந்து சுத்தமாவே வரல, 2 காலுமே. இங்க வந்து அன்னைக்கு நைட் எல்லாம் பூரா நான் காலை பிடிச்சி விட்டுட்டே தான் படுத்திருந்தேன். அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போன அழுதான். இத்தனை நாளும் போனது வேற சாமி, இனிமேட்டுக்கு போறது வேற, நீ கம்முனுடா பொறுத்துருடா அப்படின்னு. இத்தனை நாளும் போனமே கோயிலுக்கு, அது மாதிரிதான் நாங்க நினைச்சு சாதாரணமா தான் சாமி வந்தோம். ஆனா இங்க வந்த வாட்டி வண்டி தர சாமி எங்களை இவ்வளவு தூரம் காப்பாத்திருக்காரு. அதே மாதிரி என் குடும்பத்துக்கு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சாமி. இல்ல சாமி, நல்லா இருக்கா சாமி? ஆமா சாமி, நடக்கவே முடியல சாமி. நான் எல்லா வைத்தியம் ஆஸ்பத்திரியில பார்த்தேன் சாமி. கோயிலுக்கு எல்லாம் நான் போகாத கோயிலுக்கே இல்ல சாமி. எல்லா கோயிலுக்கு போனேன். நல்லா எல்லா சாமியும் நான் இல்லைன்னா உன் புள்ள கொண்டிருக்கோம் எப்பயே, நான் தெய்வம் உனக்கு கூட துணை இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா தெய்வம் கூட துணை இருந்துச்சு. ஆனா சுத்தமா குணப்படுத்த முடியல சாமி எந்த சாமினாலையும். இங்க வந்த எனக்கு ஒரு நல்ல விடுவு காலம் பிறந்திருக்குது. ஒரே நல்லதான் சாமி. செவ்வாய்க்கிழமை வந்தா புதன்கிழமை காலையில என் பையன் நல்லா நடக்கிறான் சாமி. இதுக்கு மேலேயே நான் சர்க்கரைனால வந்து 10 வருஷமா ரொம்ப அவதிப்பட்டு இருக்கேன் சாமி. ஆனா இடுப்பு வலி வந்து எனக்கு ரொம்ப அவசரமா இருக்கு. என் புள்ள முதல்ல குணமாகட்டும்னு கவலை இருக்கேன். அதே மாதிரி இனிமே என் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டி நான் இந்த கருப்பு சாமியை ரொம்ப ரொம்ப வேண்டிக்கிறேன் சாமி. கருப்புசாமி பக்தர்களே, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த கோயில் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த கோயிலுக்கு முன்ன அமைதி தான் முக்கியம். அமைதியா இருந்தா தான் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தூரத்துல இருந்து பார்த்தா சில பேருக்கு நடக்கிறது தெரியும், தெரியாம இருக்கும். ஆனா ஒலிபெருக்கில பேசும்போது நீங்க எல்லாமே கேட்கலாம். என் ஊர் செந்தரப்பட்டி. நான் ரொம்ப வறுமையான குடும்பத்துல இருந்தவன். கடவுளே பிடிக்காது, எனக்கு சாமியே பிடிக்காத நம்பிக்கையில இருக்கிறாள். இருந்தாலும் நான் சொல் கேள்வியில ஒரு நாள் ரேஷன் கடையில போய் பார்த்தேன். ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி கருப்புசாமி கோயில் இருக்குது, போய் பாருங்க, எல்லாமே சொல்றாரு அவரு அப்படின்னாங்க. நான் என்ன நினைச்சிருந்தேன், என்ன மந்திரம் செய்யறாரா என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் இந்த கோயிலுக்கே வந்த சாமி. வந்தன்னைக்கு நான் தண்டனை அனுபவிச்சேன். 38 வாரம் இந்த கோயிலுக்கு வந்த. இங்க வந்து அதிசயத்தெல்லாம் பார்த்தேன் சாமி. உடனடியாக கண்ணு தெரிய வைக்கிறது, ஊனமுற்றோரை நடக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய அதிசயங்களை நான் பார்த்த உடனே என்னைய நான் இழந்துட்டேன். 3 நாள் இந்த கோயிலே நான் தங்கிட்டேன். எங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு கண்ணு தெரியாதவங்களை உடனே தண்ணி வச்சாங்க. 18 வயசு பொண்ணு, ஒரு பொண்ணு நான் வந்தனைக்கு 18 வருஷமா பேசாத பொண்ணா என்னென்னமோ மெடிசன்லாம் பெங்களூர்ல இருந்து எல்லாம் பார்த்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு நிமிஷத்துல அம்மா அப்பான்னு சொல்ல வச்ச என் வாழ வைக்க வேண்டியதுல கருப்பசாமி தெய்வம் தாங்க. ஒரே செகண்ட்ல அதை நான் பார்த்த உடனே இந்த கோயிலே நான் 3 நாள் தங்கிட்டேன் சாமி. நான் வேலை தேடி வந்தேன். 7 வருஷமா வேலை இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு கிடந்தேன். 38 வாரம் இந்த கோயிலுக்கு அன்னையில இருந்து வந்தேங்க. 39வது வாரம் சாமி என்னை அழைச்சாங்க. அழைச்சி எனக்கு முதலே வெற்றி மேல போட்டாங்க. போடா, உனக்கு வந்து வேலை தேடி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க சாமி. இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்க, உன் மனைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி நானும் சத்தியம் பண்ணேன், சாமியும் சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சாமிய மனைக்கு வந்தாங்க. வந்த உடனே வீட்டுல உட்காந்த உடனே சாமி ஒரு வாக்கு சொன்னாங்க, இது நான் உட்கார்ந்த வீடு, இந்த வீட்டை எவனும் அழிக்க முடியாது. இந்த வீட்டுக்கு எவனாவது பிள்ளை சூனியமோ செய்வனையோ சோசியமோ பார்த்தா அவன் மேல போயிருவான்டா அப்படின்னு என்கிட்ட ஒரு வாக்கு சொல்லிட்டு வந்தாங்க. வந்த பிற்பாடு அடுத்த வாரம் வந்தேன். அடுத்த வாரம் வந்த உடனே குறி வந்துச்சு, அழைச்சாங்க சாமி. அழைச்ச உடனே அந்த வாரம் எனக்கு வேலை போட்டாங்க. 21 நாள்ல உனக்கு விஓ வேலை தான் கிடைக்கும், எழுதி வச்சுக்க போ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி அனுப்புனாங்க. 21 நாள் நீ எண்ணி வச்சுக்க, இல்லன்னா போஸ்ட் அடிச்சு ஒட்டு நீ அப்படின்னு சாமி சொன்னாங்க. பொய் சாமியார் அப்படின்னு சொல்லி என்னை போஸ்ட் ஒட்டுங்க அப்படின்னு சாமி சொன்னாங்க. 21 நாள்ல 19வது நாள் நைட்டு 10 மணிக்கு எனக்கு எங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எனக்கு போன் பண்றாருங்க. விஓ வேலை போட்டாச்சு, காலைல வந்து ஆர்டர் வாங்கிட்டு போங்க
அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் காலையில ஏஞ்சி 10:30 மணிக்கு அங்க போறேன். அதுக்குள்ள ஆர்டர் என் வீட்டுக்கு வந்துருச்சு. நம்ம அங்க போய் நின்றுட்டு இருக்கேன். ஆர்டர் 10:30 மணிக்கு எங்க வீட்டுக்காரமா கிட்ட வந்துருச்சு. அங்க வாங்கும் போது படியில ஏறும் போது நான் நினைச்சேன், சாமி வேலையே போட்டு கொடுத்துட்டீங்க, என்னை சொந்த தாலுகாலே போட்டு கொடுங்களேன், குடும்பத்தோட நான் இருந்துடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனேன். போகும்போதே என் தலைக்கு மேல அவங்க எனக்கு உதயமானாங்க, சொன்னாங்க, சகனம் சொன்னாங்க. நான் அப்பயே நினைச்சுக்கிட்டேன் போட்டாச்சு நம்ம தாலுகாலன்னு. அதே மாதிரி மேல போறேன், சம்பந்தம் இல்லாத 2 பேர் வந்தாங்க, உள்ள போனாங்க, கலெக்டர் பேசினாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியல. அடுத்த நிமிஷம் 11:15 ஆர்டர் வாங்கி பார்க்கும்போது ஆத்தூர் கோட்டத்துக்கு போட்டு என்னை கெங்கூர்ல நான் சொந்த தாலுகாவிலேயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இதுவரையிலும் யாருக்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் வாங்கிக்கல. நான் ரிட்டையர்ட் ஆகலும் வாங்கவும் மாட்டேன், உயர் அதிகாரி இருந்த மக்கள் மத்தியில இருந்து. அதை விட இன்னொன்னு, எனக்கு ஜாதக ரீதியாவே ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் சொந்த என் ஜாதக ரீதியாவே எனக்கு ஆண் குழந்தை இல்ல ஜாதகத்துல சொல்லிட்டாங்க. எங்க பார்த்தாலும் அதான் சொன்னாங்க. எனக்கு 3 பொண்ணு பிள்ளைங்க. திருப்பி சாமி கிட்ட வந்து கேட்டேன், நீ போடா, உனக்கு அடுத்த ஆண் குழந்தை நானே உற்பத்தி பண்ணி கொடுத்துறேன், அவன் செல்வாக்கா வாழுவான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன அடுத்த 24 நாள்ல எனக்கு குழந்தை நின்னுச்சு, கரு நின்னுச்சு. ஏன் கொண்டாடி நம்பிக்கை இல்லாத 6வது மாசம் எங்க வீட்டுக்காரமா இங்கதான் இருக்காங்க. நம்பிக்கை இல்லாத ஆத்தூர்ல போய் ஸ்கேன் போடணும் டாக்டர்னு எனக்கு கூப்பிட்டாங்க. நான் வர முடியாது, நீ வேணா தனியா போய் பாத்துக்க, நான் நம்பிக்கையில வாழ்றேன்னு சொன்னேன். என் பேச்சை கேட்காத அவங்க போய் ஒரு 1500 2000 செலவு பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு அங்கிருந்து எனக்கு போன் பண்ணாங்க, ஏங்க உங்க பேச்சை கேட்காம நான் வந்துட்டேன், ஆண் குழந்தைன்னு தாங்க டாக்டர் சொல்றாங்க அப்படின்னாங்க. இப்பயாவது நம்புன்னு எங்க வீட்டுக்காரமால சொன்னேன். அது மாதிரி நடந்துச்சுங்க. இதுக்கு இடையில எங்க வீட்டுக்கு என் நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு சோசிக்கார, கோபாலபுரம்னு ஒரு ஊர் பக்கத்துல ஒரு சோசிக்கார, அவர் மைக்காரது எனக்கு தெரியாதுங்க. அவர் கூட்டு வந்துட்டாரு. அவர் கூட்டு வந்து நண்பர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஆண் குழந்தை இல்லைங்கிறீங்களே, இவர் மையத்தை எல்லாம் செய்வாரு, அது கொஞ்சம் இருந்து பாருங்க. அந்த என் ஃப்ரெண்டு சொன்னாருங்க, வேற பூசாரியை கூட்டு வந்து. ஆமாங்க, அந்த பூசாரி கெட்ட நேரம் என்னமோ தெரியல, சாமி எங்க உக்காந்தாங்களோ அதே இடத்துல போய் உக்காந்தாரு. எனக்கு அப்பயே மனசுல தட்டிச்சு, அடாடா இவர் என்னடா இப்படி சொல்லவும் முடியல, நான் வெளில விழுங்கவும் முடியல. சொல்லிட்டு சரி நீ கிளம்புங்க அப்படின்ட்டேன். நீ கிளம்புங்க நான் சொல்றேங்க அப்படின்னு சொன்னேன். என் வீட்டுல உக்காந்து போன அடுத்த 1 வாரத்துல அவர் செத்து போயிட்டாருங்க. அந்த தகவல் அப்புறமேட்டு கிடைச்சது. அப்பயே நான் இன்ன வரல வெளியில சொல்லி, இந்த மண்ணுல எவன் வந்து சோசியம் சொன்னாலும், எவன் வசீகரம் பண்ணா பிள்ளை சொன்னா அவன் செத்துருவான்னு சொன்னாங்க. அதனால பூசாரி உக்காந்த ஒரே வாரத்துல செத்து போயிட்டாங்க. இது நடந்த உண்மைங்க, என் சம்பவம் வாழ்க்கையில் நடந்த உண்மை. வாழ வைக்கும் வண்டி கருப்புசாமியை நம்புங்க. நீங்க இந்த வேலைலாம் கிட்டத்தட்ட விஓ எல்லாம் போட்டா 25 லட்சம் ரூபாய் நீங்க கட்டினாலும் வேலை இல்லைங்க, 25 பைசா கூட கொடுக்கலீங்க. சொந்த தாலுகாவிலேயே வாங்கி அவங்கவுங்க வேலைக்கு வரவங்களாம் பெரம்பலூர், தூத்துக்குடி, தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துறாங்க. என் சொந்த மண்ணிலே இருக்காங்க. அடுத்து எனக்கு இப்ப சொந்த மண்ணிலே பக்கத்துல சாமி வர வைக்க போறாரு. அரோகரா. சாமி அன்னைக்கு நான் ஸ்கேன் பண்ண போற அன்னைக்கு நைட்டுங்க சாமி, என்னுடைய கனவுல வந்து பாபாஜி குறி சொல்ற மாதிரி வந்து என் கண்ணத்துல அரைஞ்சிட்டாருங்க சாமி. பைத்தியக்காரி, நான் சொல்றது உனக்கு கேட்கலையா? நான் ஒரு தடவை சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டியா? உன் புருஷன் வெள்ள மனசுக்காரன், அவன் மனசு போல வாழுவான், நீ அவனை நம்பி போ அப்படின்னு சொல்லி என் கண்ணத்துல அரைஞ்சிட்டு அவருக்கு வெற்றி மாலை போட்டீங்க சாமி. அதையும் கேட்காம நான் போனேன் சாமி. அதுக்கப்புறம் தான் சாமி அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய மகிமையை என்னன்னைக்கு என் வாழ்நாள் உங்களுடைய மகிமையை நான் மறக்கவே மாட்டேன் சாமி. என் வாழ்நாள் ஃபுல்லா என்னுடைய அப்பன், தாய், தந்தை எல்லாமே உலகமே கருப்புசாமி தான் சாமி. அது மட்டும் இல்லாம போன வாரம் இங்க வந்திருந்தேங்க சாமி. எனக்கு வேலையே செய்ய முடியாதுங்க சாமி. இடுப்பு வலி, கை, கால் எல்லா வலியுமே இருந்துச்சுங்க சாமி. அன்னைக்கு எனக்கு ஒரு மூலிகை கொடுத்தீங்க, அதுல இருந்து எனக்கு எந்த வலியுமே இல்லைங்க சாமி. ஆமாங்க சாமி. சாமி, நான் 2 வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் சாமி. என் மனைவி வீட்டை விட்டு இந்த கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க சாமி. 2 வருஷம் ஆச்சு சாமி. உயிரோட இருந்தாங்களா அல்ல இறந்துட்டாங்களான்னு எதுவுமே தெரியல சாமி. நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி என் மேல கேஸ் இருந்தது சாமி. இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு 2 வருஷமா அந்த கோயிலுக்கு வந்தேன் சாமி. 2 வருஷமா அந்த கோயிலுக்கு வந்து இருந்தேன் சாமி. நான் என் மேல கொலை கேஸே இருந்தது சாமி. என் மனைவி கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு சாமி. அவங்க மாமனார் சாமி.
ஆமா சாமி 2 வருஷமா சாமி தேடி பார்த்தேன் சாமி எல்லாம் செஞ்சு சாமி கிடைக்கல சாமி. ஆமா சாமி நான் கருசாமி கோயிலுக்கு தான் சாமி வந்தேன் சாமி. சாமி போட அவன் வீட்டுக்காரமா வந்துருவான் நான் கொண்டாந்துறேன்டா சாமி. தானா வந்துட்டாங்க சாமி. அவங்க தானா வந்துட்டாங்க சாமி. சாமி வாழவைக்கு வண்டி தூரம் கருப்ப சாமி நம்ம தகப்பன் சாமி தான் சாமி. ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார். ஹலோ நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. கருப்புசாமி நான் 4 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வந்ததுல இருந்து எனக்கு குறி வரல. அப்புறம் 4 வருஷம் கழிச்சு குறி வந்தது. என் பையனுக்கு இருதயத்துல ஓட்ட, கை கால் எல்லாம் ப்ளூ கலரா ஆயிரும், வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பான். 6 மாசம் குழந்தை பிறந்து 6 மாசத்துல எடுத்து கொண்டாந்தேன். இப்ப வயசு 6 வயசு ஆகுது. இப்ப நல்லபடியா கலர் மாறாம நல்லா இருக்கான், ஓடுறான், விளையாடுறான், பள்ளியோடம் 1வது படிக்கிறான். அதனால கருப்புசாமியை நம்பி வந்தவங்களுக்கு யாருக்குமே கைவிட மாட்டாரு. அதனால என்னங்க சாமி இருதயத்துல ஓட்டைங்க சாமி, இருதயத்துல ஓட்டைங்க சாமி. பார்த்தேன் சாமி, பார்த்து மருத்துவர் எல்லாம் பிழைக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க சாமி. கடைசியில இங்க கேள்விப்பட்டு வந்தாங்க.